ஏன்டா கருப்பை வந்து நீங்க ஒதுக்குறீங்க, கருப்புல இவ்வளவு பவர் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே கம்போஸ் பண்ணிட்டாங்க. இரவு பகல் மழை வெயில்ல ஒரு விவசாயி அப்படியே வியர்வை சிந்தி உழைப்பான். மனிதனுடைய நிறமே கருப்பு. அப்போ கருப்பா இருந்த மனிதர்கள் எப்படி வந்து வெள்ளையா மாறினாங்க? டைமண்ட்ஸா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், எல்லாமே வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற போது கற்புக்கு அரசி கண்ணகி. அந்த காலத்தில் வாழ்ந்த கண்ணகியின் நிறம் கருப்பு. உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, உன் நினைவு தெரிந்து நான் 10 குழந்தையுமே எனக்கு கருப்பு கலரா தான் வேணும்னு சொல்லி அவங்க தவம் இருக்காங்க. 10 குழந்தையா? ஒண்ணுமே கோழி முக்கிற விட முக்குறாங்க. கோழி கூட முக்கி கூட 10 முட்டை 12 முட்டை பொறிச்சு இவங்க அவ்வளவு முக்கியம் ஒன்னே வர மாட்டேங்குது. நோய் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எதற்காக வந்தது, எப்படி கிரியேட் செய்யப்பட்டது, எப்படி மாறுது, மாறுமா, மாற்ற முடியுமா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை நம்ம ஊரு சூப்பர் ஸ்டார். ஆரோக்கியமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா, நிம்மதியா இருக்கிறமா, யாரையும் கஷ்டப்படுத்தாம இருக்குமா, யார்ட்டையும் ஃப்ராட்தனம் பண்ணாம இருக்குமா, இதுதான்டா வாழ்க்கை. உலகத்துக்கு பொதுவான ஒரு பாட்டு. பொதுவான பாட்டுனா மொட்டையா சொன்னா இந்த கொட்டாங்குச்சி வாங்க எப்படி இங்க வந்தான்? நிறங்களை பற்றிய பாட்டு. ஒவ்வொரு பூக்களுமே இல்ல, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். வெரி குட். இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. இவ்வளவு ஞானமா உனக்குள்ள? என்னம்மா என்ட்ரியிலே இச்சு துப்புற. இதுல எப்படி மாஸ்டர் உலகம் வருது? என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. நிறத்தை பத்தி சூப்பர்ரா, உண்மையிலேயே நீ ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கைன்னு நிரூபிச்சிட்டடா. இல்ல உலகத்துக்கு பொதுவான பாட்டு. இப்ப நீ கேட்ட கேள்வி என்ன? அதான் இவன் கருப்பு தான்ன்றது எப்படி உலகத்துக்கு பொதுவா வரும் அப்படின்னு கேட்டேன். அதுதான் இப்ப வந்து பொதுப்படுத்துறது தான் இந்த பாட்டோட வேலையே. புரிஞ்சதா? கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படிங்கிற பாட்டை கேட்டிருக்கியா? அந்த பாட்டுல நீ புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன? கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன் சார். சூப்பர் சிங்கர்ல போட்டு சூப்பர் பைத்தியக்காரங்களாடா நீங்க, என்னதான்டா உங்களுக்கு பிரச்சனை? சூப்பர் சிங்கர் உள்ள போட்டாங்களா, அதனால கேட்டாப்லையா? அவர் முக்கி சேரன் வந்து படம் எடுத்து அதை வந்து ரிலீஸ் பண்ண, அதெல்லாம் வந்து கேட்க வேண்டாராம். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அதனால வந்து சூப்பர் சிங்கர்ல போட்டதை கேட்பாரா மக்களே? பாத்தீங்களா? அப்ப ஒருவேளை சூப்பர் சிங்கர் இல்லைன்னா டிவியில கேட்டிருக்கேன், நிறைய ரேடியோஸ்ல கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் இவங்க தான் பாடினாங்கன்னு டிவி மூலமா சூப்பர் சிங்கர் மூலமா தெரியும். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இந்த பாட்டு மூலமா என்ன தெரிஞ்சுக்கிச்சுன்னா, உலகத்துல எல்லாமே கருப்பு தான். கருப்பை வந்து நம்ம நிறைய இடத்துல ஒதுக்கி வைக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல எல்லாத்துலயுமே கருப்பு இருக்கு. அப்படி பார்த்தா உங்க உடம்பையே ஒதுக்கி வைக்கணும் அப்படின்னு இந்த பாடத்துல சொல்லாம சொல்லியிருப்பாங்க. வெரி நைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாட்டு வெற்றி கொடிகட்டு அப்படிங்கிற படத்துல இருந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். சிங்கர் அனுராதா ஸ்ரீராம். மியூசிக் தெரியல. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. யுவன் சங்கர் ராஜா. ஆனா மகாலிங்கம் மாதிரி அது பேரு பாருங்க, பேரு மகாலிங்கம் அப்படின்னா அந்த லிங்கத்தை தூக்கி இருக்கணும், மகா புழுகுனின்னு வச்சிருக்கணும். அப்போஸ் ஒவ்வொரு படத்துக்குமே வந்து மகாலிங்கத்தோட ஒரு புழுக மட்டுமே ஒரு கான்செப்ட் எடுத்து போட போறோம்யா. ஓ அப்படியா விஷயம்? நான் சம்பந்தம் இல்ல, அவங்க அப்பா மியூசிக் பண்ணதை கேட்டா அவங்க தாத்தா பேரை சொல்லுவ நீ. அவங்க தாத்தா பேரை கேட்டா நீ வந்து அவங்க பேரனோட சம்பந்தம் இல்லாத கொள்ளு பேரனை பத்தி சொல்ற. ஆளுக்கால் என்ன பார்த்து கைகொட்டி சிரிக்கிறாங்க. அப்ப இளையராஜா நான் சொல்லான்னு நீ சொல்லிட்டேனா? 2 பேருமே புழுகு. வெற்றி கொடிகட்டு அப்படிங்கிற படத்துல இருந்து தேவா அவர்களோட மியூசிக்ல அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாட பாட்டு பேரு கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர். கருப்பு. இது ஒரு ட்ராக் இருக்கட்டும். கருப்பை பத்தின உன்னோட ஒப்பீனியன் மகாலிங்கம். கருப்பு அது ஒரு நல்ல கலர். வெரி குட். ஆமா, எல்லாருக்குமே பிடிக்காது, எல்லாருக்குமே பிடிக்கும். ரெண்டுமே இருக்கு. ஒரு நல்ல விஷயத்துக்கு போனா அந்த கருப்புங்கிறத அப்படியே தூக்கி வச்சிருவாங்க. மற்ற எல்லா இடத்துலயும் இந்த கருப்பு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனா கருப்பு ட்ரெஸ் போடாத, அப்படி ஒரு சென்டிமெண்டா இது பண்ணி வச்சிருக்காங்க, மூட நம்பிக்கையில இருக்காங்க. நல்ல காரியங்களுக்கு போற போது கருப்பு கலரை போடாத அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ஒரு கான்செப்ட்
ஆமா. இந்த கருப்பு கலருக்கு பின்னாடி ஒரு ஹிஸ்டரி இருக்கு. இப்போ நீ சொன்னல நல்ல காரியங்களுக்கு போகும்போது கருப்பு கலரை வந்து நல்ல சகுனம் கிடையாது, அதனால வந்து அதை ஒதுக்கி வச்சிடலாம்னு சொல்லிட்டு மக்கள்லாம் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றேன் இல்லையா. அதுக்கு பின்னாடி ஒரு செம்ம ஹிஸ்டரி இருக்கு. கருப்பு கலரை ஏன் மனிதன் அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த காலத்தை விட்டுருங்க. பழைய காலத்துல லைட் எல்லாம் இல்ல, தெருவிளக்குகள்லாம் எதுவுமே இல்ல. மகாலிங்க வந்து இவன் வீட்டுல போய் திருட போற, அப்ப இருட்டு என்பது கருப்பு. கருப்பா இருக்கக்கூடிய பிளேஸ்ல நீங்க கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இவன் வீட்டுக்கு திருட போனீங்கன்னா உன்னையே கண்டுபிடிக்க முடியாது. இல்ல கருப்பு பெட்ஷீட்டை பொத்திக்கிட்டு போனீங்கன்னா நீ வந்து அவங்க உன்னை வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்ப கண்டுபிடிக்க முடியாதுன்னா ஈஸியா திருடுறது ஈஸியாயிரும். இப்ப வந்து கருப்பு கலரை அவாய்ட் பண்ணணும். அப்போ இந்த சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்கள்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள கருப்பு கலரை கொண்டு வந்து இது நம்ம குடும்பத்துக்கு ஆகாதுன்னு சொன்னா கருப்பை நீங்க போறதை அவாய்ட் பண்ணுவீங்க. அப்படிங்கிறதுக்காக பழைய காலத்துல கிரியேட் பண்ணப்பட்ட விஷயம் தான் கருப்பு அவாய்ட் பண்ணினது. ஆனா அப்பயும் கருப்பு போடக்கூடாது, கடவுள் கண்ணை குத்திரும். கடவுளே கருப்பா தான் இருக்கான் உள்ளக, கருப்பு கலர் போடக்கூடாது, சுவாமி கோச்சுக்குருவார் அப்படி சொல்லி ஒரு மடமையை கிரியேட் பண்ணி மக்கள் மத்தியில பரப்புனதுனால கருப்பை அவாய்ட் பண்றதுக்கு. அப்போ அந்த காலத்துல வந்து பழைய தமிழர்கள்லாம் உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ஆனா அதை வந்து இப்ப யோசிக்காமலே ஃபாலோ பண்ணுவாங்க. அது இல்ல இந்த மாதிரி சொன்னாதான் அவங்க பயந்து போடாம இருப்பாங்க, இல்லனா அவங்க மதிக்கவே மாட்டாங்க என்ன சொன்னாலும். அந்த மாதிரி கிரியேட் பண்ணதான் கருப்பு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ அதோட ரிலேட்டடா எப்படி எல்லாம் பிளஸ்ஸா இருக்கு கருப்பு அப்படிங்கறது நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகே, லிரிக்ஸ் வந்து பா விஜய் அவர்கள் எழுத, அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் பாட, தேவா மியூசிக்ல கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, படம் வெற்றி கொடிகள். பாருங்க எவ்வளவோ மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா கருப்பை வந்து புறக்கணிச்சு வச்சிருக்காங்க வெளியே தள்ளி தள்ளி. ஆனா கருப்புல இவ்வளவு சிறப்பு இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டே கம்போஸ் பண்ணிட்டாங்க. ஏன்டா கருப்பை வந்து நீங்க ஒதுக்குறீங்க, கருப்புல இவ்வளவு பவர் இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு டண்டனகா 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 டன் டண்டனகா 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 டன் அப்படிங்கிற ஒரு ஹம்மிங்கோட ஸ்டார்ட் பண்றாங்க. சரி சார். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவர், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. நீங்க எல்லாருமே வந்து கருப்பு வேண்டாம்னு சொல்லிட்டு ஒதுக்கி வைக்கிறீங்க. ஆனா எனக்கு கருப்பு தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்றாங்க. காரணம் என்ன? உன் கண்ணு ரெண்டு என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவர், உன் கண்ணு ரெண்டு அவ்வளவு கருப்பா இருக்கான். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. நான் ஒரு கேள்வி இதனாலதான் வீட்டு கேள்வி. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. இல்ல சார், அதாவது கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, உன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவர். நீ என்னோட லவ்வர், என்னோட காதலன், நீ கருப்பா இருக்கல, அதனால எனக்கு கருப்பு தான் பிடிக்கும். ஒரு பெண் வந்து தான் விரும்பக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருந்தாலும் அதோட ரிலேட்டட் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயினோட ஹீரோ வந்து கருப்பா இருக்காரு. அவர் மேல இம்ப்ரெஸ் ஆனதுனால கருப்பு கலர் எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா மனித சமுதாயம் எல்லாமே என்ன பண்றாங்க, கருப்பை வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. ஆனா எனக்கு வந்து கருப்பு தான் பிடிச்சிருக்கு. கருப்பா இருக்கிறது தவறலாம் இல்ல, அதுக்கு உதாரணமா நான் சொல்றேன் பாரு. என் மாமா மட்டும் கருப்பு கிடையாது, சாமி கருப்புத்தா, சாமி சிலையும் கருப்புத்தா. சுவாமி வந்து கருப்பு வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. ஆனா சொன்ன சாமியே கருப்பு தான். இது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா எல்லா சாமியுமே கருப்பு நேரத்துல தான் கருவறைக்குள்ள உட்கார்ந்துருக்கு. இது உங்களுக்கு தெரியுமா? அந்த கருவறையே கருப்பா தான் இருக்கு. யானை கருப்பு தான், கூவும் குயிலும் கருப்பு தான். நம்மளோட உருவத்தை விட பெருசா இருக்கக்கூடிய யானையும் கருப்பு, நம்மளை விட சின்னதா குக்கூண்டு குயில் கூவுது இல்ல, அந்த குயிலோட நிறமும் கருப்பு. என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்பு தான், அசத்தும் கருப்பு தான். ப்ளூ கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர் இதெல்லாம் கிடையாது. ஏன் கருப்பு அசத்துண்டா, எந்தெந்த வகையிலாம் அசத்துதான். நாம் வணங்கக்கூடிய அனைத்து கருவறைகளிலும் இருக்கக்கூடிய சுவாமிகள் கருப்பு, யானையும் கருப்பு, குயிலும் கருப்பு. என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது என் மாமாவோட மீசை இருக்கு இல்லையா, அதுவும் கருப்பு. நீட்டிட்டு அதுக்காக நீ என்கிட்ட கேட்கக்கூடாது. வயசு ஆயிடுச்சுன்னா அவருக்கு வெள்ளையா இருக்கு போயிட்டு கேட்கக்கூடாது. ஜோக் இல்லையா? அப்ப கொஞ்சம் மாட்டான்ல சார், சனினே கொஞ்ச நேரம் அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது. நீ யார் சொல்றதுக்காக அதெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. வாயிலா இருக்கக்கூடாது, தள்ளி தள்ளி அப்படின்ட்டு டை அடிச்சுப்பாங்க. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண கருப்பு கலர்ல
அப்ப கருப்பு சொன்ன மாதிரி டையும் கருப்பு தான். கருப்பு நிறத்துல நம்ம ஒதுக்கி வச்சோன்னு வச்சுக்கிய, நம்ம உடம்புல பாதியை வெட்டி எடுத்துட வேண்டியதான். ஆமா, தலை முதல் கால் வரைக்கும் பாதி விஷயம் கருப்பு. தலைமுடி கருப்பு, இமைகள் மேல இருக்கக்கூடிய முடிகள் கருப்பு, மீசை கருப்பு. அதுக்காக எங்களுக்கெல்லாம் மீசை சொல்லி கேர்ள்ஸ் கிளம்பி வந்துடக்கூடாது. இப்ப இதை தாண்டி கருப்பு உனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லு. கண் விழி. வெரி குட். விழிக்கு உள்ள ஒரு சின்ன லேசர் மாதிரி கேமரா மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும், அதுவும் கருப்பு. உடம்புல மச்சம் வந்து கருப்பா இருக்கும். வெரி நைஸ். கிளாப் கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணு. சூப்பர். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. சாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான், யானை கருப்பு தான், கூவும் குயிலும் கருப்பு தான், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது குத்துற மீச கருப்பு தான், அசத்தும் கருப்பு தான். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. சாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான், யானை கருப்பு தான், கூவும் குயிலும் கருப்பு தான். சாமி கருப்பு தான், சாமி சிலையும் கருப்பு தான், யானை கருப்பு தான், கூவும் குயிலும் கருப்பு தான், என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது மீச கருப்பு தான், அசத்து கருப்பு தான். வெண்ணிலவ உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்பு தான், வேர்வை சிந்தி உழைக்கும் எங்க விவசாயி கருப்பு தான். இப்போ ஒரு பிறை நிலா அப்படியே கிளம்பி வருது. அந்த நிலா சூரியன் இருக்கிற போது வந்துச்சுன்னா பவர் இல்லாம போயிடும், தெரியாது. இந்த வெண்ணிலவையும் வெண்ணிலவோட அந்த வெளிச்சம் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நாம் உணர வேண்டும் என்றால் அது அந்த இரவு எப்படி இருக்கணுமா, இருளாக கருப்பாக இருந்தா தான் பார்க்க முடியும். வெண்ணிலவோட அழகை ரசிக்க முடியும். வெண்ணிலவோட வெளிச்சம் பூமியில படும். வெண்ணிலவ உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்பு தான். அடுத்து பாருங்க, இரவு பகல் மழை வெயில்ல ஒரு விவசாயி அப்படியே வியர்வை சிந்தி உழைப்பான். இப்ப உழைக்கிறதெல்லாம் உழைப்பு கிடையாது. நம்ம லேப்டாப்பை வச்சுட்டு அப்படியே உட்காந்து அப்படியே என்ன ஆபீஸ் ஸ்ட்ரெஸ், ஒரே ஸ்ட்ரெஸ், ஒரே கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு இத்தனை லாகின் பண்ணணும், இத்தனை கஸ்டமரோட கால் நான் அட்டன் பண்ணணும், இவ்வளவு சேல்ஸ் பண்ணணும், எனக்கு டார்கெட் இருக்கு. வியர்வை சிந்தி உழைக்கும் எங்க விவசாயினுடைய நிறம் கருப்பு. ஒரு விவசாயி காலங்காத்தால 5 o'clock and 6 o'clock அப்படியே கிளம்பி போவாங்க, ஒரு தூக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு விவசாய நிலத்துக்கு. அதுக்கடுத்து அப்படி சூரியன் மெல்ல அப்படி கிளம்பி வருவார். கிளம்பி வந்த உடனே அந்த 5 மணிக்கு போனாங்கல்ல, போகும்போது ஜில்லுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் சூரியன் வந்து வந்து அதில் அவர்கள் வெந்து வெந்து அவர்கள் உடல்நிலை அப்படியே சுட்டு அந்த நிறம் கருப்பாக மாறி. எங்களுடைய விவசாயிகளின் நிறம் கருப்பு. ஒரிஜினலாக மனிதனுடைய நிறமே கருப்பு. அப்போ கருப்பா இருந்த மனிதர்கள் எப்படி வந்து வெள்ளையா மாறினாங்க? இப்போ வந்து விலங்குகள்லாம் இருக்குல்ல, விலங்குகள்லாம் வந்து காட்டுக்குள்ள அப்படியே பரதேசியாக அப்படியே ஓடும். குரங்கு வந்து மரத்துல இருக்கும், வெயில்ல இருக்கும், நிழல்ல இருக்கும், குகைக்குள்ள இருக்கும், பாறை மேல இருக்கும், அப்புறம் வந்து மரத்து மேல தொங்கிட்டு இருக்கும், மரத்துல இருக்க ஃப்ரூட்ஸ் பிச்சு சாப்பிட்டு இருக்கும். ஆனா குரங்கு கருப்பாகல. ஏன்? அது குரங்கு என்ன எழவியாது. ஏன் என்றால் அது வந்து குரங்கா, அதனால கருப்பாகலையா. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? இறைவனுடைய படைப்பே அதுதான். அது வெயிலையும் வரும், மழையிலையும் இருக்கும், குளத்திலையும் குளிக்கும், மரத்திலையும் இருக்கும் தெரியும். தெரிஞ்சுதான் அதற்கான ஒரு நிறத்தை படைச்சிருக்கார். அது வந்து மாறல. மனிதனுடைய நிறம் கருப்பு. ஆனால் அவன் காட்டில் வாழாம வீட்டுக்குள்ள மறைந்து வாழ்றதுனால இவனுடைய தன்மை மாறி கொஞ்சம் கொஞ்சமா அந்த கருப்பு நிறங்கள் மாறி வெண்மையாக மாறிவிட்டது. ஏன்னா அந்த காட்டில் இருக்கக்கூடிய எல்லா இயற்கை சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்களுமே இவனுடைய பாடியில படாதனாலையும் பார்க்காதனாலையும் இவனுடைய நிறம் வெண்மையாக விழுத்து விட்டது. இது கலர் கிடையாது, நோய். அவன் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தோம்னா ஒரு 10 நாள் இருந்தோம்னாலே அவங்க கொஞ்சம் கலர் ஆயிடுவாங்க. எஸ், இதுதான் விஷயம். மண்ணுக்குள்ள இருக்கிற வைரம் கூட கருப்பு தான்.
என்னடா சொன்ன? இருக்கிற பிரச்சனை இந்த ஆளு வேற, நீ வேற ஏன் கம்னரியா? மண்ணுக்குள்ள இருக்கிறப்போ வைரம் கூட கருப்பு தான். வைரம்னா என்ன? டைமண்ட் மாஸ்டர். மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக புசுகா பண்ணிட்டு. டைமண்ட் டைமண்ட் பாத்துருக்கீங்களா? பாத்துருக்கோம். வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? உனக்கு தெரியுமாடா? பாத்துருக்கேன் மாஸ்டர் நான். டைமண்ட்ஸா இருக்கட்டும், கோல்டா இருக்கட்டும், சில்வரா இருக்கட்டும், எல்லாமே வந்து மண்ணுக்குள்ள இருக்கிற போது அது கருப்பு கலரா தான் இருக்கும். அதை வந்து வெளியில எடுத்து அதை பாலிஷ் பண்ணும்போது அதனுடைய நிறமும் குணமும் தன்மையும் மதிப்பும் மரியாதையும் மாறி போயிருது. மதுர வீர கையில் எடுத்த வீச்சருவா கருப்பு தான். காத்து நிற்கும் கருப்பு சாமி. கருப்பேன். மதுரை வீரன் அருவாலை வச்சு அப்படியே ரெடியா இருக்கிறார்ல, எதுக்கு? சின்ன வயசுல சொல்லிருக்காங்க மாஸ்டர், பேயெல்லாம் வந்துச்சுன்னா கழுத்தை வெட்டி போட்டுருவாரு. ஐயா கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்க. பேய் செத்துரும். மதுரை வீரனா நான் கொஞ்சம் மென்டல், எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவரு சாமி, அதனால தான் ஒரு கருப்பு சாமி கருப்பெல்லாம் கூடுவாங்க. அது காலம் மாறி போய் கருப்பன்னு கூப்பிடுறாங்க. கருப்பேன் குசும்புக்காரன். ஒரே வெட்டுதான். கலிகாலம் மாறி போச்சு. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. பூமியில முதலா பிறந்த மனுஷன் கருப்புத்தான். மக்கள் பஞ்சம் தீர்க்கும் அந்த மழை மேகம் கருப்புத்தான். யானை ஏன் கருப்பு கலர்ல இருக்கு? இயற்கையோட ஒன்றியானது. புலி ஏன் புலி கலர்ல இருக்கு? அதோட படைப்பு. இந்த விலங்குகள் எல்லாமே பிரம்மன் எப்படி படைச்சிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி அதே குண அதிசயங்களோட அப்படியே காட்டுல வாழ்ந்துட்டு இருக்கனால அந்த கலர் அப்படியே மெயின்டைன் ஆகுது. மனிதன் மட்டும் இதுல இருந்து வேற மாதிரி உருமாறி வேற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தேடுனதுனால இவனோட குணங்களும் நிறங்களும் மாறி போச்சு. கருப்பு என்று சொல்லி நம்ம மனசுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் நம்முடைய ஒரிஜினல் நிறம் கருப்பு, நம்ம ஆரோக்கியமா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள நினைச்சு ஒரு ஹெல்த்தியா வாழ கத்துக்கணும். உன்னை என்ன ரசிக்க வச்ச கண்ணு மொழி கருப்பு தான். நீ என்னையும் நான் உன்னையும் பார்க்க வேண்டும் என்றால் ரெண்டுக்கும் உள்ள கனெக்டிவிட்டியே தான் கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய கருவிழி கருப்பு. கற்பு சொல்லி தந்த அந்த கண்ணகியும் கருப்பு தான். கற்புக்கு அரசி கண்ணகி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம். அந்த காலத்தில் வாழ்ந்த கண்ணகியின் நிறம் கருப்பு. ஏன்? அதான் சார் ஃபர்ஸ்ட் எல்லாம் இந்த மாதிரி வீடு அந்த மாதிரிலாம் இல்லாம சார், நார்மலா எப்பயும் போல குடிசை வீடு அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து நம்ம உள்ள போல. அந்த காலத்தில் பிறந்த மக்கள் வந்து கருப்பா இருக்காங்க. வெரி குட். தாய் வயிற்றில் நாம் இருந்த கருவறையும் கருப்பு தான். வணக்கம் கருப்பு தான். தாய் வயிற்றில் நாம் இருந்த கரு அறை, மனுஷன் மட்டும் கிடையாது, எல்லா உயிர்களுமே அந்த கருவறைக்குள்ள வாழ்றாங்க இல்லையா, அந்த கருவறையோட நிறமும் என்னதான்? கருப்பு. கருப்பு கலர். பூமியில முதலா பிறந்த மனுஷன் கருப்பு, மக்கள் பஞ்சம் தீர்க்கும் அந்த மழை மேகம் கருப்பு, உன்னை என்ன ரசிக்க வச்ச கண்ணுமொழி கருப்பு, கற்பு சொல்லி தந்த அந்த கண்ணகியும் கருப்பு, தாய் வயிற்றில் நாம் இருந்த கருவறையும் கருப்பு. நிலவ உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்பு தான். வேர்வை சிந்தி உழைக்கும் எங்க விவசாயி கருப்பு தான். நிலவ உலகம் பார்க்க வச்ச இரவு கருப்பு தான். வேர்வை சிந்தி உழைக்கும் எங்க விவசாயி கருப்பு தான். மண்ணுக்குள்ள இருக்கிறப்போ வைரம் கூட கருப்பு தான். மதுர வீர கையில் இருக்கும் வீச்சருவா கருப்பு தான். மண்ணுக்குள்ள இருக்கிறப்போ வைரம் கூட கருப்பு தான். மதுர வீர கையில் இருக்கும் வீச்சருவா கருப்பு தான். பூமியில முதலா பிறந்த மனுஷன் கருப்பு தான். மக்கள் பஞ்சம் தீர்க்கும் அந்த மழை மேகம் கருப்பு தான். பூமியில முதலா பிறந்த மனுஷன் கருப்பு தான். மக்கள் பஞ்சம் தீர்க்கும் அந்த மழை மேகம் கருப்பு தான். உன்னை என்ன ரசிக்க வச்ச கண்ணு மொழி கருப்பு தான். கற்பு சொல்லி தந்த அந்த கண்ணகியும் கருப்பு தான். உன்னை என்ன ரசிக்க வச்ச கண்ணு மொழி கருப்பு தான். கற்பு சொல்லி தந்த அந்த கண்ணகியும் கருப்பு தான். தாய் வயிற்றில் நாம் இருந்த கருவறையும் கருப்பு தான். வணக்கம் கருப்பு தான். வெண்ணிலவ உலகம் பார்க்க வச்ச இரவுல இருந்து தாய் வயிற்றுல இருக்கிற கருவறை வரை எல்லாமே கருப்பு தான். அதனால கருப்பு ஒதுக்காதீங்க. நான் கருப்புக்கு ஒரு சின்னதா ஒரு வணக்கம் சொல்றேன். முடிஞ்சா நீங்களும் வணக்கம் சொல்லுங்கன்னு சொல்றாங்க. வெரி நைஸ். கைதட்டு. சரணம் 2ல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சரணத்துல இயற்கையை பத்தி சொன்னாங்க இல்லையா, இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அஃபெக்ஷனை, உன்னை கண்ட நாள் முதலா வச்ச பொட்டும் கருப்பு தான்.
அதுக்கு முதல்ல ஸ்கூலுக்கு போகும்போது காலேஜ் போகும்போதெல்லாம் வந்து கலர் கலராக போட்டு வைப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ளூ கலர் சுடிதார் போடுறாங்கன்னா ப்ளூ கலர் போட்டு, ரெட் கலர் ட்ரெஸ் போடுறாங்கன்னா ரெட் கலர் போட்டு. ஆனா அவரை கண்ட நாள் முதலா உள்ளம் கொள்ளை போகுது, உன்னை கண்ட நாள் முதல் உள்ளம் கொள்ளை போகுது அன்பு நண்பு. அது மாதிரி உன்னை பார்த்த பின்பு நானாக இல்லையே, உன் நினைவு தெரிந்து இது போல தெரியாது. எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா? அதே மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போதோ அண்ட் வந்து வெளியில போறம்போதோ சின்ன வயசுல என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, ரெட்டச்சடை போடுவாங்கல்ல, இப்படி இந்த கேர்ள்ஸ் பாப்பாங்கல்ல ஸ்கூல்ல அலப்பற பண்ணுவாளு. அட கன்றாவியே எப்படிலாம் அலப்பற பண்ணுவாங்க. அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அதை பின்னாடி வச்சுட்டா பின்றதுல முன்னாடி வயசான லேடிஸ்லாம் பின்னாடி பண்ணுவாங்க. இவங்க முன்னாடி பொடி அடி கண்ணாடி போட்டு அந்த அழகு பின்ன அந்த அழகுல ரசிக்கிட்டே பின்னுவாங்க யூத்துகள்லாம். பூக்கடையில் தேடினேன் பூவில் இல்லை கருப்பு தான். கலர் எத்தனையோ பிரம்மன் வந்து படைச்சதுலயே கலர் கலரா எத்தனையோ பூக்களை வந்து படைச்சிருக்கார், ஆனா கருப்பு கலர்ல ஒரு பூ கூட இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்திருக்காங்க. அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்பு தான். பூக்கடையில் போய் அப்படியே ஒரு பெண் அழகா ஒரு மல்லிகை பூவோ இல்ல கனகாமரமோ இல்ல எக்ஸெட்ரா, ஆனா இதெல்லாம் வச்சு எனக்கு அழுத்து போச்சு, என் மாமாவை பார்த்துட்டேன், இனிமேல் வந்து அவரே கருப்பா தான் இருக்காரு, நான் வைக்கக்கூடிய பொட்டும் கருப்பா தான் இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறாங்க. கருப்பு கலர் பூவை தேடி போகும்போது ஒரு பூ கூட கருப்பாவே இல்லை. அன்று முதல் அவங்க பூக்கள் மேல வந்து வெறுப்பு கொண்டு பூக்கள் வைக்கிறதை நிறுத்திட்டாங்க. பாவாடை கட்டி கட்டி பதிஞ்ச தடம் கருப்பு தான். நாடாக்களை கட்டுகின்ற பொழுது அதில் ஒரு அழுத்தம் உண்டாகி அது ஒரு டைட் கிரியேட் பண்ணல இடுப்புகள்ல, அந்த இடம் நான் வெண்மையாக இருந்தாலும் அந்த இடம் கருப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. முத்தம் கெட்டு காத்திருக்கும் அந்த இடம் உனக்கு தான், உன்னை பத்தி வச்சிருக்கோம் டடடன் டடடடன் டடடன் டடடடன். உன்னை பத்தி வச்சிருக்கும் நெஞ்சு குழி கருப்பு தான், உரறிய பெத்துக்கன புள்ள பத்தும் கருப்பு தான். கருப்பா இருக்கக்கூடிய என் மாமனை வந்து நான் திருமணம் பண்ண போறேன், நாம் ரெண்டு பேருக்கும் பிறக்கக்கூடிய குழந்தைகளும் வெள்ளையா யாரும் பிறந்துடக்கூடாது, ஒரு சைஸா அமெரிக்கன் மாதிரி கருப்பு கலர்ல பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆசை. 10 குழந்தையா? 10 குழந்தை. ஒண்ணுமே கோழி முக்கிற விட முக்கிறாங்க, கோழி கூட முக்கிய கூட 10 முட்டை 12 முட்டை பொறிச்சிருது. இவங்க அவ்வளவு முக்கியம் ஒன்னே வரமாட்டேங்குது. பாத்தியா காரணம் என்ன? உணவு முறை. கரெக்ட். என்ன முறை? உணவு முறை. ஒழுங்கா சாப்பிடறது இல்ல, சாப்பிட்டாலும் சத்தான உணவுகள் சாப்பிடறது இல்ல, அதுக்கு பதிலா ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு மாத்திரை மூலமா அந்த சக்திகளை ஏத்திக்கிறாங்க. மாத்திரை மூலமா சத்தை ஏத்திக்கிட்டா ஒரு நம்ம ஆர்டிபிஷியலா தயாரிச்ச ரோபோட் மாதிரி தானே அந்த குழந்தை இருக்கும். நேச்சுரலான சத்துக்கள் அதெல்லாம் வராதுல உடம்புல. அந்த மாத்திரை மூலமா எனர்ஜி கொடுத்த அந்த சக்தி தான் அந்த குழந்தைக்கு இருக்கும். அப்ப பொசுக்குன்னு தொட்டா டொசுக்குன்னு போயிடும். வெரி நைஸ். ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரம்மா. இந்த வெள்ளை கருப்புன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல, கருப்பு அசிங்கம்னு சொல்லி ஒதுக்கப்பட்டு வெண்மை சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்துட்டான். இந்த வெள்ளைக்குள்ள எப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா, கருப்பா இருக்கக்கூடிய மனிதர்கள் ஆதிவாசிகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த கருப்பு இனத்தவே ஒழிக்கணும்னு சொல்லிட்டு உணவு முறைகள்ல இருந்து உயிரினங்களையும் வெண்மையாகவே படைக்க வச்சுட்டான், கிரியேட் பண்றான். இப்ப பாருங்க எப்படி அவனுடைய ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. கரும்பிலிருந்து வரக்கூடிய சார் கருப்பட்டி என்ன கலர்? பிரவுன் மாஸ்டர், பிரவுன் அண்ட் சாண்டல். வெரி குட், பிரவுன் அண்ட் சாண்டல் கலர். இப்போ என்ன பண்றான், இந்த கரும்பு இருக்குல்ல, கரும்புல இருந்து வரக்கூடிய கலர் வந்து பிரவுன் கலர் அண்ட் சாண்டல் கலர்லயும் இல்ல கருப்பட்டி கொஞ்சம் லைட் எல்லோ மிக்ஸ் பண்ண மாதிரி வரும். இது இந்தியர்கள் கண்டுபிடிச்சது, இது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒயிட்ட கலரா மாத்துறது ஈஸி, ஆனா கலரா ஒயிட்டா மாத்துறது கஷ்டம். ஆனா இருந்தாலும் நாங்க ப்ராசஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபாரினர்ஸ் என்ன பண்றான், ஆரோக்கியமாக இருந்த இந்த கரும்பு சாற்றை அதில் பல கெமிக்கல் போன்ற விஷயங்களை ஊற்றி அதை சர்க்கரை என்று ஜீனி என்று சொல்லி சுகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வெர்ட் பண்ணி ஒயிட்டா மாத்தி இனிப்பா வித்துக்கிட்டு இருக்கான். அதிலிருந்து நோய்கள் பிறக்கின்றது. என்ன கலர்ல கிரியேட் பண்ணி, ஏன் அவன் ஒயிட், என்னுடைய ப்ராடக்ட்டும் ஒயிட்டா இருக்கணும். விட்டுருங்க. நம்பர் 1 அது நல்லா கேட்டுங்க. நம்பர் 2 தமிழர்கள் அந்த காலத்துல நோய் நொடியில வாடுறாங்க. ஒரு மருந்துன்னு ஒண்ணு கொண்டு வருவாங்க, என்ன கலர்ல இருக்கும்? கருப்பு கலர்ல உருண்டை மாதிரி கொடுப்பாங்க. இந்த கருப்பு கலரா மாறுவதற்கு முன்னாடி அந்த ரா ப்ராடக்ட், ரா மெட்டீரியல் சொல்றோம்ல, அது என்ன கலர்? மூலிகையில இருந்து மாஸ்டர். வெரி குட்.
மூலிகையினுடைய நிறம் என்ன? பச்சை. பச்சை கலர் தாவரத்திலிருந்து மூலிகை எடுத்து அது மருந்துகளாக எல்லா உயிர்களுக்கும் பயன்படுறது மாதிரி மனிதன் ப்ரொடியூஸ் பண்ணான். யாரு? தமிழர்கள். ஆனா நோ, திஸ் இஸ் நாட் மெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு திஸ் இஸ் மெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்றான் மாத்திரை, மாயாஜால திரை, மாத்திரை, மந்திர திரை. மாத்திரையினுடைய நிறம் என்ன? ஏன் அவன் வெள்ளை. முடிஞ்சா? இப்ப பாருங்க நேச்சுரலுக்கு வர்றோம். ரியலா பன்றி இருக்குல்ல, பன்றியோட நிறம் என்ன? கருப்பு. இது இந்தியர்களோடது. நான் புதுசா கண்டுபிடிப்பேன். என்ன கலர் பண்ணி இருக்கு? வெள்ளை. யார் கண்டுபிடிச்சது? ஏன் வெள்ளை கலர் பண்ணியா இருக்கு? அவன் வெள்ளையா இருக்கா? அவன் வெள்ளை. கோழி ஒன்று படுத்திருக்கும், பாத்திருக்கீங்களா? மச்சிக்கு வந்த மாதிரி. இந்தியாவில் உள்ள நாட்டுக்கோழிகளின் நிறம் என்ன? கருப்பு கலர், ரெட் சாண்டில் கலர்ல வித்தியாசமா இருக்கும். அதாவது ரெட் கலர்ல இருக்காது, பிரவுன் ஆர் பிளாக் அண்ட் ஒயிட் மிக்சிங், இப்படி பல விதமான கலர்ஸ்ல இருக்கும் நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி அப்படின்றது பல வகையான மிக்சிங்ல இருக்கக்கூடிய கோழியை ஒரே ஸ்கூல் யூனிஃபார்ம் மாதிரி கிரியேட் பண்ணிருக்கான் பாரு. வெள்ளை கலர்ல கோழி. ஏன் வெள்ளை கலர்ல கோழியை உருவாக்குனது யாரு? ஃபாரினர்ஸ். ஏன்? பன்றி கோழி எல்லாமே வெள்ளையா மாத்திட்டான். அடுத்து அதை தாண்டி பாலுக்கு வர்றோம். ஒரு பாலின் நிறம் என்ன? அதே மாதிரி தான் சார். சாண்டல் ஒயிட் மாதிரி தெரியாது, சாண்டல் மாதிரி தெரியாது, ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். இப்போ பாக்கெட் பால்னு சொல்லி விற்கக்கூடிய அந்த பாக்கெட் பாலின் கலர் என்ன? பியூர். ஏன்? அவன் ஒரு ஹைபிரிட் மாடை உள்ள கொண்டு வர்றான். அந்த மாட்டுல இருந்து வரக்கூடிய பால் எல்லோவாவலா இருக்காது, பியூர் ஒயிட்டா இருக்கும். ஆனா ஒரிஜினலா ஒரு பாலோட கலர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா லைட் எல்லோவா இருக்கும். இது மாதிரி பல விஷயங்கள் வெள்ளையாவே இருக்கும். கருப்புக்கு வந்து இடமே கொடுக்க மாட்டான். அப்போ இந்த மாதிரி ஏன் வெள்ளையாவே கொடுத்துருக்கான்? ஏன்னா அவன் வெள்ளை. நம்மளோட கான்செப்டை உடைக்கிறது அவனோட வேலையே. புரியுது. இதனால இவ்வளவு விஷயங்கள் இதுக்குள்ள இன்க்ளூட் ஆனதுனால நோய்களும் பல விதமாக நம்மளுக்கு தொத்திக்கிருச்சு. இந்த நோய்களை நம்ம சாப்பிடணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பல வியாதிகள் வர 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 புதிய மாத்திரைகளும் மருந்துகளையும் நம்ம சாப்பிடுறோம். உடம்பு அப்படிங்கறதெல்லாம் நேச்சுரலானது. எப்படி எது வந்துச்சோ அது அப்படியே போயிடும். ஏன்னா நம்மளை பெத்தெடுத்த அம்மாவே சின்ன சின்ன நோய்கள் கூட வரக்கூடாது, அவங்களை எவ்வளவோ சேஃப்டியா வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவுக்கே அவ்வளவு இருக்கிற போது இவ்வளவு அகில உலகங்களையும் படைச்சு இதுக்குள்ள இவ்வளவு உயிர்களையும் படைச்சு இந்த உயிர்களை கொல்லணும்னு சொல்லியா இயற்கை நினைக்கும்? நோய் எங்கிருந்து வந்தது, எப்படி வந்தது, எதற்காக வந்தது, எப்படி கிரியேட் செய்யப்பட்டது, எப்படி மாறுது, மாறுமா, மாற்ற முடியுமா? இந்த கேள்விக்கெல்லாம் விடை. இவ்வளவு சொல்லி முடிச்சுட்டு அடுத்து வந்து ஒரு பிரபலத்தை கொண்டு வர்றார். நம்ம ஊரு சூப்பர் ஸ்டார், நம்ம ஊரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கருப்பு தான், அழகும் கருப்பு தான். என் மாமா மட்டும் கருப்பு கிடையாது, இந்த ஊர் சூப்பர் ஸ்டாரும் கருப்பு தான் சொல்லிட்டு பெருமிதம் கொள்றாங்க கருப்பை நினைத்து. இனிமேல் வந்து நம்ம கருப்பா இருக்கிறோம், நமக்கு தாழ்வு மனப்பான்மை இருக்குது அப்படிதான் இருக்கக்கூடாது. நம்ம கருப்பா இருக்கிறோமா, வெள்ளையா இருக்கோமா, ப்ளூ கலர்ல இருக்கோமா, பிங்க் கலர்ல இருக்கோமா, என்ன கலர்ல இருக்கோமா, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நாம் ஆரோக்கியமா இருக்குமா, சந்தோஷமா இருக்குமா, நிம்மதியா இருக்கிறோமா, யாரையும் கஷ்டப்படுத்தாம இருக்குமா, யார்ட்டையும் ஃப்ராட்தனம் பண்ணாம இருக்குமா, இதுதான்டா வாழ்க்கை. கம்பேரிஷன் என்ன? நீ வந்து பணக்காரனா, நான் ஏழையா, நீ வெள்ளையா, நான் கருப்பா, நீ அழகா, நான் அழகு இல்லையா? வேண்டாம் வேண்டாம் மக்களே, அதெல்லாம் வாழ்க்கை. சந்தோஷமும் நிம்மதியும் பேராசையுமே இல்லாமல் இருந்தாலே அதுதான் நம்மளுடைய அழகு. ஒவ்வொரு மனிதனைகளையும் பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிட்டான். ஒரு அனிமல்ஸை போல தான் மனிதன் அப்படியே அழகா வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல பணம் அப்படிங்கிற ஒரு பேப்பர் உள்ள கிரியேட் பண்ணி கொண்டு வந்துட்டு அதன் மூலமா இவனுடைய வாழ்க்கை தரம் மாறுது. அப்ப மாறும் போது பணம் வைத்திருக்கக்கூடியவன் மேலையும் பணம் இல்லாதவன் கீழையும் சொல்லிட்டு பிரிச்சுட்டான். அப்ப பொருளாதாரத்தின் அடிப்படையில மனுஷனுடைய வாழ்க்கை தரம் மாறி போச்சு. மாறினதுனால உருவான விளைவு தான் நீ சொன்னது. இப்ப அது மெல்ல 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 மாறி எல்லாருமே இந்த பணம்ன்ற கான்செப்டுக்குள்ள வந்து அது ஓரியன்டா உழைச்சு எல்லாருமே நிம்மதியை குலைச்சு எல்லாருக்குமே நோய்களை உருவாக்கி நோயின் அடிப்படையில் எல்லாரும் சமமாகின்ற பொழுது நாம் எல்லாம் சமம் என்ற கான்செப்ட் மேல மேல வருது. இதனுடைய பின் விளைவு மரணம். ஆமா. 1 2 3 4 ஒன்ன கண்ட நாள் முதலா வச்ச ஒட்டும் கருப்பு தான், வெட்டச்சட பின்னால நான் கட்டு பெண் கருப்பு தான். ஒன்ன கண்ட நாள் முதலா வச்ச பொட்டு கருப்பு தான், வெட்டச்சட பின்னால தான் கட்டு பண்ணும் கருப்பு தான். பூக்கடையில் தேடினேன் பூவில் இல்லை கருப்பு தான், அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்பு தான். பூக்கடையில் தேடினேன் பூவில்
இல்லை கருப்பு தான். அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்பு தான். பாவாடை கட்டி கட்டி பதிஞ்சதடம் கருப்பு, முத்தம் கெட்டு காத்திருக்கும் அந்த இடம் உனக்கு தான். பாவாடை கட்டி கட்டி பதிஞ்ச தடம் கருப்பு தான். முத்தம் கெட்டு காத்திருக்கும் அந்த இடம் உனக்கு தான். உன்னை பத்தி வச்சிருக்கும் நெஞ்சு குழி கருப்பு தான். உரறிய பெத்து கனம் உள்ள பத்தும் கருப்பு தான். உன்னை பத்தி வச்சிருக்கோம் நெஞ்சு குழி கருப்பு தான். உரறிய பெத்து கனம் புள்ள பத்து கருப்பு தான். நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு, நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்த் கருப்பு தான். அழகு கருப்பு தான். டண்டனக்கா 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 டன் டண்டனக்கா 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 டன் டண்டனக்கா 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 டன் டண்டனக்கா 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 டன். உன்னை கவர்ந்த லைன் ராகவேந்தர். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவன் கண்ணு ரெண்டும் என்ன மயக்கும் 1000 வாட்ஸ் பவரு. கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. குமரனுக்கு மண்ணுக்குள்ள இருக்கிறப்போ வைரம் கூட கருப்பு தான். மதுரை வீரன் கையில் இருக்கும் வீச்சருவா கருப்பு தான். மகாலிங்கத்துக்கு ஒன்ன என்ன ரசிக்க வச்ச ரசிக்க வச்ச கண்ணு மொழி கருப்பு தான். கற்பு சொல்லி தந்த அந்த கண்ணகியும் கருப்பு தான். தாய் வயிற்றில் நாம் இருந்த கருவறையும் கருப்பு தான். வணக்கம் கருப்பு தான். பூமியில் முதலாக தோன்றிய மனிதன் கருப்பு. இன்று கருப்பு வெள்ளை என்று சொல்லி பாகுபாடுகளாய் பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். இந்த நிலைமை மாறி அனைவரும் சமம் என்ற ஒரு ஒற்றுமையோடு வாழ்கின்ற பொழுது இருளுக்கு வெளிச்சம், இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் வெளிச்சம். கருப்புக்கு ஒளி. இதுவே எனது வாழ்வை வழி மொழி. பாய் பாய்.